श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनकशंकरो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पाशाङ्कुशेक्षुकोतण्ड पञ्चबाणलसत्कराम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीं विश्वकारणनेत्राढ्यां श्रीमत्त्रिपुरसुन्दरीं बन्धकासुरसंहर्द्रीं कामाक्षीं तामहं भजे துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்புச் சிலையும் மென் பாஷாங்குஷமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. ஸ்ரீமாத்ரே நமஹா. விளக்கு கடை நேயர்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம். பரதேவதையான ராஜவாராகியினுடையதான அவ்வியாஜமான கருணா கட்டாட்சத்தோட கூட்ட விளக்கு கடையிலே காஞ்சிபுரத்திலேயும் சரி போரூரிலேயும் சரி மகா கணபதியினுடையதான விநாயகர் சதுர்த்தியினுடையதான கண்காட்சியானது ரொம்ப விசேஷமா நடந்துட்டு வர்றது. பொதுமக்கள் எல்லோருமே இதிலே திரளாக சுவாமியினுடையதான ஒரு வைபவத்தை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்கிறோம். பரதேவதையினுடைய கருணையினாலே ராஜவாராகியினுடைய அனுகிரகத்தினாலே காஞ்சிபுரத்திலேயும் சரி போரூரிலேயும் சரி நிறைய கணேசருடையதான விக்கிரகங்கள் புராதனமான முறையிலே, அதாவது பார்த்தோம்னா தியான லட்சணப்படியே நிறைய விக்கிரகங்கள் இருக்கு. அது வல்லபா கணபதியாகட்டும், சித்தி விநாயகராகட்டும், உச்சிஷ்ட கணபதியாகட்டும், எங்கேயுமே கிடைக்காத உச்சிஷ்ட கணேசருடைய விக்கிரகம் கூட விளக்கு கடையில நமக்கு கிடைக்கிறது. அம்பாளுடையதான ஒரு கருணையோட நிறைய கணேசருடையதான விக்கிரகங்கள், அதாவது மகா கணேசரை ஆத்மார்த்தமா பக்தியோட வழிபடக்கூடியவர்களும் சரி உபாசகர்களும் சரி அவரவர்களுக்கு வேணுங்கிற விக்கிரகத்தை இங்க தரிசனம் பண்ணி நாம பெற்று கொண்டு செல்லலாம், அதை வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதனால பொதுமக்கள் எல்லோரும் இந்த விளக்கு கடையிலே காஞ்சிபுரத்திலேயும் சரி போரூரிலேயும் சரி மகா கணேசர் எழுந்தருளி அனுகிரகத்தை செய்யறார். இங்க தரிசனம் பண்ணி அவருடையதான ஒரு கருணையை பெறணும்னு பிரார்த்தனை செய்துக்கிறேன். முக்கியமாக அந்த மகா கணேச சதுர்த்தியினுடையதான ஒரு அந்த வைபவத்தை தான் விசேஷமாக நாம சிந்தனை பண்ண போறோம். மகா கணபதிக்கு மேல வேற ஒரு தெய்வமானது கிடையாது. அத்தனை சாஸ்திரங்கள்லையுமே அவரை பரபிரம்ம ஸ்வரூபமாகவே விசேஷமாக சொல்லி இருக்கா. அந்த கணேசருடையதான ஸ்வரூபத்தை பார்த்தோம்னு சொன்னாலே ஓம்காரத்தினுடைய வடிவாகவே விளங்கக்கூடியவராகத்தான் இருக்கு. பிரணவத்தினுடையதான ஸ்வரூபத்தோட விளங்கக்கூடியவராக சிவசக்தி ஐக்கியஸ்வரூபியாக அம்பாளும் பரமசிவனும் ஐக்கிய பாவத்திலே விளங்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம்னு சொன்னாக்க அது சாட்சாத் மகா கணேசர் தான். இந்த விஷயத்தை தான் லலிதா சகஸ்ரநாமத்திலேயும் கூட காமேஸ்வர முகாலோக கல்பித்த ஸ்ரீ கணேஸ்வரா அப்படின்னு சொல்லியிருக்கா. மகா கணேச சம்பிரதாயம் அப்படின்னே தனியாக உண்டு. அது கானாபத்திய மதம் அப்படின்னு பேரு. எப்படி அம்பிகையை பிரதானமா வழிபடக்கூடியதான ஒரு மதத்திற்கு சாக்த சித்தாந்தம் அப்படின்னு விளங்குறதோ, பரமசிவனை பிரதானியமா வழிபடக்கூடியதான ஒரு சம்பிரதாயத்திற்கு சைவம் அப்படின்னு விளங்குறதோ, அது போல மகா கணேசரையே பரபிரம்ம ஸ்வரூபியாக மும்மூர்த்திகளுக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியவராக பிரம்மாவையும் விஷ்ணுவையும் ருத்ரனையும் தோற்றுவித்தவராக அந்த மகா கணபதியை வழிபடக்கூடியதான கணேசரை வழிபடக்கூடிய சம்பிரதாயத்திற்கு கானாபத்திய மதம் அப்படின்னே பேரு. அந்த கானாபத்தியமானது மகாராஷ்டிரத்திலே தான் ரொம்ப விசேஷமாக இன்னைக்கும் அது வழக்கத்திலே விளங்குறதா தான் இருக்கு. பிள்ளையார் கோவில்கள் இந்த பாரத வருஷத்துல எங்க ஜாஸ்தின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் ஜாஸ்தி. மூளைக்கு மூளை எல்லா இடங்கள்லையும் பிள்ளையாருக்கு ஆலயங்கள் விசேஷமா விளங்குறது. ஆனாலும் கூட அந்த மகா கணபதியை பிரதானியமாக பரபிரம்மமாக வழிபடக்கூடிய மக்கள் அநேகம் விளங்கக்கூடியதான ஆலயமாக இடங்களாக அந்த மகாராஷ்டிரத்திலே விளங்கக்கூடியதான க்ஷேத்திரங்கள் விளங்குறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னாக்க சித்தி விநாயக் கேள்விப்பட்டிருப்பேன் எல்லோருமே. மும்பையில அந்த சித்தி விநாயகரை சுற்றிலும் 7 விநாயகர்கள் விளங்குற அஷ்ட விநாயக் அப்படின்னு சொல்லுவா. மகா கணேசரை வழிபடக்கூடியதான அத்தனை பேருமே மகாராஷ்டிரத்திலே விளங்கக்கூடியதான 8 விநாயகர்களையும் தரிசனம் பண்ணுறது பரம மங்களத்தையும் க்ஷேமத்தையும் முக்தியையும் கொடுக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். ஆனா அந்த மகாராஷ்டிரத்திலே கூட அந்த 8 விநாயகர்களை சொல்றா இல்லையா, அந்த மகாத்மியத்திலே எந்த கணபதியை விசேஷமாக சொல்லி இருக்கு அப்படின்னு கேட்டா நம்முடைய ஸ்வேத விநாயகர் திருவலஞ்சுழி அப்படிங்கிறதான க்ஷேத்திரத்திலே கும்பகோணத்துக்கு பக்கத்திலே வெள்ளை விநாயகர் அப்படின்னே பேரு. அந்த ரூபத்துல சுவாமியை வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. வெள்ளை விநாயகர் அந்த சுவாமியினுடைய ஸ்வரூபம் வெள்ளை வெளியேர்னு இருக்கும். அதனால ஸ்வேத விநாயகர் வெள்ளை விநாயகர்னு பேரு. கணேச ராஜதானி எது அப்படின்னு கேட்டா திருவலஞ்சுழி தான். இந்த உலகிலே விளங்கக்கூடிய
விளங்கக்கூடியதான அத்தனை கணேசருடையதான ஆலயங்களும் சமஷ்டியாக அத்தனை ஆலயங்களுக்கும் மேலாக கணேசருடைய மூர்த்திகள் அத்தனை பேரும் சமஷ்டியாக விளங்கக்கூடிய மூர்த்தி யார் அப்படின்னு கேட்டாக்க ஸ்வேத விநாயகர். கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருவலஞ்சுழி அப்படிங்கிறதான ஆலயத்திலே கபர்தீஸ்வரருடையதான ஆலயத்திலே விளங்கக்கூடியதான ஸ்வேத விநாயகர் அதி விசேஷமான பரபிரம்மஸ்வரூபியாக தேவர்களுக்கெல்லாம் அனுகிரகத்தை செய்தவராக பிரம்மாவினாலும் விஷ்ணுவினாலும் ருத்ரனாலையும் வழிபடப்பட்ட பாதார விந்தத்தை உடையவராக கமலா வாணிங்கிற 2 பத்னிகளோட விளங்கக்கூடியவராக மகாவிஷ்ணுவிற்கும் மகாலட்சுமிக்கும் தோன்றிய பெண்ணிற்கு கமலா அப்படின்னு பேரு, பிரம்மாக்கும் சரஸ்வதிக்கும் தோன்றிய பெண்ணிற்கு வாணி அப்படின்னு பேரு. இந்த கமலா வாணி 2 பேர் சகிதமாக 2 பேரும் அவருக்கு பத்னிகள். அதனால கமலாவாணி சகிதமாக ஸ்வேத விநாயகராக பரபிரம்மஸ்வரூபமாக அந்த க்ஷேத்திரத்தில் கணேசர் எழுந்தருளி அனுகிரகத்தை செய்கிறார். மகாராஷ்டிரத்திலே விளங்கக்கூடியதான கணபதியின் உபாசகர்கள் இங்க வந்து அந்த சுவாமிய தரிசனம் பண்ணினாதான் கணேச உபாசனையினுடைய பூர்த்தியானது ஏற்படுறதுன்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட சுவாமி நமக்கு பக்கத்துல கும்பகோணத்துல ஆலயங்களுக்கெல்லாம் தலைமையான இடம் எதுன்னா கும்பகோணம். இந்த கும்பகோணமே ஆலயங்களின் நகரம் அப்படின்னு சொல்லுவா. அவ்வளவு ஆலயங்கள் அந்த க்ஷேத்திரத்திலே விளங்குறது. தேவியினுடையதான ஆலயங்கள் மாத்திரம் இல்லை, மகாகணேசருடையதான ஒரு விசேஷமான ஆலயங்கள் கூட அந்த கும்பகோணத்தை சுத்தி நிறைய விளங்குறது. பிரளயங்காத்த விநாயகர் திருப்புறம்பியத்திலே விளங்கக்கூடிய மூர்த்தி. இந்த தேனை அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த தேன் அப்படியே அவருடைய திருமேனியில உறிஞ்சுக்குமா. அப்பேற்பட்ட மூர்த்தி திருப்புறம்பியத்தில் அந்த க்ஷேத்திரத்திலே விளங்குற அநேக கணேச மூர்த்திகள். கணபதி அக்ரஹாரம் அப்படின்னு ஒரு ஊர் உண்டு இந்த கும்பகோணத்துல. கும்பகோணம் திருவையாறு மார்க்கத்திலே அந்த ஊரு பேரே கணபதி அக்ரஹாரம் அப்படின்னே பேரு. அங்க மகா கணேசர் தான் பிரதானியமான மூர்த்தியே. பரபிரம்மஸ்வரூபமாக அந்த க்ஷேத்திரத்திலே மகா கணபதி விளங்குறார். அதாவது பிள்ளையார பிரதானியமா வழிபடக்கூடியதான் ஆலயங்களை நாம தரிசனம் பண்ணணும்னு சொன்னாக்க கும்பகோணத்துக்கு போனேன்னா அநேக ஆலயங்கள் மகா கணபதியினுடைய வைபவத்தை சொல்லக்கூடியதாக விளங்குறது. அப்படி இந்த ஸ்வேத விநாயகருடைய வைபவத்தை மாத்திரம் ஒரு துளி பார்ப்போம். கணபதியை பத்தி பார்க்கறதுக்கு நிறைய உண்டு. கணேசர் சம்பந்தமான புராணங்கள் 2, முத்கல புராணம், கணேச புராணம். இது 2 உப புராணங்கள். இந்த 2 உப புராணங்களுமே பஞ்ச பிரம்மங்களுக்கும் மேலாக விளங்கக்கூடிய பரவஸ்துவாக வல்லபாதேவியோட சேர்ந்து விளங்கக்கூடியவரான மகாகணபதி தான் சத்தியம். அவரை தவிர சத்தியம் இந்த உலகிலே வேறொன்று கிடையாது அப்படிங்கிறத விசேஷமாக சொல்றது. அப்பேற்பட்ட பரமாத்மஸ்வரூபியாக அந்த மகா கணேசர் விளங்குறார். பரமசிவனும் பராசக்தியும் ஐக்கிய பாவத்திலே விளங்கக்கூடியதான மூர்த்தி. பார்த்தோம் இல்லையா மகா கணேசர் எப்படி உற்பத்தியாகி வந்தார்னு கேட்டாக்க லலிதோபாக்கியானத்திலே பிரம்மாண்ட புராணத்தில் இதற்கு விளக்கமானது விளங்குறது. கணேசருடையதான ஆவிர்வாவமானது எப்படி நிகழ்ந்தது. புராணங்கள்ல நிறைய இடங்கள்ல மகா கணபதியின் ஆவிர்வாவத்தை சொல்லி இருக்கா. எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டா ஓம்காரமான பிரணவத்தை பரமசிவனும் தேவியும் காணக்கூடிய சமயத்தில் இந்த ஓம்காரத்திலிருந்து மகா கணேசர் உற்பத்தியாகி வந்தார்ங்கிறத லிங்க புராணம் சொல்லுறது. இந்த விஷயம்தான் பிராபல்யமா எல்லோருக்கும் தெரிஞ்சது. ஆனா இது மட்டும் இல்லை, இதை தவிர அநேக ஆவிர்வாவங்களும் மகா கணேசருக்கு உண்டு. எப்படி அம்பாளுக்கு அநேக வடிவங்கள் விளங்குறதோ அது போல மகா கணேசருக்கும் கணபதிக்கும் பிள்ளையாருக்கும் அநேக வடிவங்கள் அவருக்கும் உண்டு. அப்படி அந்த பரபிரம்மஸ்வரூபமாக தனக்கு மேல வேற வஸ்து இல்லாதவராக சச்சிதானந்த விக்கிரகமாக அந்த மகா கணேசர் விளங்குறார். ஒரு சமயம் லலிதா பரமேஸ்வரியான காமாட்சி தேவியானவள் பண்டாசுரனோட யுத்தம் பண்றா. இந்த லலிதோபாக்கியானத்தை நாம சொல்லணும். காமாட்சி தேவி எப்படி பண்டாசுரனை சம்ஹரிச்சாங்கிறத விளக்கமா பார்க்கணும்னு சொன்னா 1 மாசத்திற்கு மேல ஆகும். அப்படி ஒரு சரித்திரம் அது லலிதா பரமேஸ்வரியினுடைய சரித்திரம். அதற்கு மேல வேற ஒண்ணும் இல்லை. காஞ்சி கஷேத்திரத்திலே தான் லலிதா தேவியானவள் காமாட்சியாக ஆவிர்பவிச்சு பண்டாசுரனை சம்ஹாரம் பண்ணினா அப்படிங்கிறதுக்கு ஸ்தல மகாத்மியமானது விசேஷமா சொல்ல. மகா கணேசர் எப்படி உற்பத்தி ஆகி வந்தார்னு கேட்டா விஷங்கன் அப்படிங்கிறதான ஒரு ராட்சசன் என்ன செய்கிறான்னு கேட்டா தேவியினுடையதான சைன்யங்களோட நேரடியாக எதிர்த்து யுத்தம் பண்ண முடியாது. என்னாக்க
அவளே சக்திகளுக்கெல்லாம் தலைவியா இருக்கா. அந்த பராசக்தி கிட்ட டைரக்டா யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியுமா? முடியாதுங்கிற காரணத்தினாலே தந்திரமாக எப்படியாவது இவாளை ஜெயிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி ஒரு விக்ன யந்திரத்தை எழுதுறான். அந்த விஷங்கன் அப்படிங்கிறதான ஒரு ராட்சசன், அந்த விஷங்கனை தான் மந்திரினி ஷியாமளா தேவியானவள் சம்ஹாரம் பண்ணினா அப்படின்னு வர்றது இல்லையா? மந்திரின் எம்பா விரச்சித விஷங்க வத தோஷிதா அப்படின்னு. அப்படி அதற்கு முன்னாடி விஷங்கன் ஒரு விக்ன யந்திரத்தை எழுதி, இந்த விக்ன யந்திரமானது எவ்விடத்திலே விளங்குறதோ அந்த அங்கே விளங்கக்கூடியதான அத்தனை பேருமே உற்சாகம் இல்லாதவர்களாக, சக்தி இல்லாதவர்களாக, மயங்கி விழக்கூடியவர்களாக இருப்பா. அதனால இந்த விக்ன யந்திரத்தை எழுதி விக்ன யந்திரத்தை வரைஞ்சு சக்திகரங்கள் இருக்கக்கூடியதான இடத்தில் நாம போட்டுட்டோம்னு சொன்னா எல்லா சக்திகளும் அவ்விடத்திலே மயங்கி விழுந்துடுவா. லலிதா பரமேஸ்வரியான தேவியினாலே யுத்தம் செய்ய முடியாதுன்னு ஒரு தப்பு கணக்க போட்டா. என்ன, இந்த உலகத்தையே ஆட்டி வைக்கக்கூடிய பராசக்தி, அவளை மிஞ்சின ஒரு சக்தி இந்த லோகத்தில் இருக்க முடியுமா? அப்போ என்ன பண்ணினான்னு கேட்டா, அந்த விக்ன யந்திரத்தை எழுதி அந்த அம்பாளுடையதான படைகள் விளங்கக்கூடியதான ஸ்தானத்திற்கு போகிறதுக்கு முயற்சி செய்யறா. ஆனா என்ன ஆகிறதுன்னா, முயற்சி செய்ய முடியல. அப்படி உள்ள போக முடியல, முயற்சி பண்றா, ஆனா உள்ள போக முடியல. ஏன்னா அக்னி கோட்டையானது விளங்குறது. அக்னி கோட்டையை தாண்டி தேவியினுடைய படைகள் எவ்விடத்திலே விளங்குறதோ அங்கே போகிறதுக்கு முடியல. அப்போ சரி, உள்ளதான் நம்மால போக முடியல, இந்த விக்ன யந்திரத்தை நாம இருக்கக்கூடியதான இடத்திலிருந்தே விட்டு எரிவோம்னு சொல்லி அந்த விக்ன யந்திரத்தை விட்டு எரிஞ்ச உடனே என்ன ஆகிறதுன்னு கேட்டாக்க, அங்கே தேவியினுடைய படைகள் விளங்கக்கூடியதான ஒரு இடத்திலே மண்ணிலே அந்த விக்ன யந்திரம் புதஞ்சுடுறது. புதஞ்ச அடுத்த க்ஷணம் என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய சக்திகள் அத்தனை பேருமே செயல் இழந்தவர்களாக எதற்கு யுத்தம் பண்ணணும், தேவர்களுக்காக யுத்தம் பண்ணி என்ன பிரயோஜனம், தூங்கிறத விட சுகமான ஒரு விஷயம் இந்த லோகத்திலே உண்டா, நிம்மதியான தூக்கத்தை விட சிறந்தது வேறொன்னும் இல்லை. அந்த காரணத்தினாலே நம்ம ஆழ்ந்து நித்திரை கொள்ளுவோம்னு எல்லா சக்திகளும் தன்னிலை இழந்தவர்களாக தூக்கத்தில் ஆழ்ந்து போயிட்டான். மந்திரினியும் ராஜ மாதங்கியும் மகாவாராகியும் ரெண்டு பேரும் என்ன செய்யறான்னு கேட்டாக்க, இந்த சக்தி கணங்களை எப்படி எழுப்புறது, இவாளை எழுப்பி எப்படி இந்த யுத்தத்துல ஈடுபடும்படியா பண்ணுறது, இந்த பண்டாசுரனை சம்ஹாரம் பண்ணலைன்னா உலகமே அழிஞ்சு போயிடுமேன்னு சக்தி கணங்களை எவ்வளவோ எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணியும் கூட எந்த கணங்களுமே ஷியாமளையினுடையதான பேச்சையும் கேட்கல, வாராகியினுடைய பேச்சையும் கேட்கலையா. ஏன்னா எல்லா கணங்களும் சொல்ல, லலிதை யார், அவள் என்ன மகாராணியா, நாங்கள்லாம் இருந்தாதானே அவள் மகாராணி, நாங்க யாரும் அவள் பேச்ச கேட்கலன்னா அவள் என்ன மகாராணி, அதனால இனி யார் பேச்சையும் நாங்க கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லாரும் நித்திரை வசப்பட்டவர்களாக ஆயிட்டா. அப்போ ஷியாமளைக்கும் வாராகிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடாடா, இப்போ தேவர்களை ரட்சிக்கணுமே, இதற்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னா லலிதா மகா திரிபுர சுந்தரியான காமாட்சி தேவி கிட்ட போய் ஷியாமளையும் வாராகியும் சொன்னாளா, அம்மா இந்த மாதிரி சக்தி கணங்கள் அத்தனை பேரும் செயலிழந்தவர்களாக போயிட்டாளே, நாங்க இனிமே என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியல. ஏன்னாக்க சர்வத்திற்கும் ஆதாரமா விளங்கக்கூடிய நீங்கள், உங்களுடையதான அம்சமாகவே தோன்றி விளங்கக்கூடியதான எங்கள் ரெண்டு பேருடைய வாக்கையும் அவர்கள் மதிக்கல, இனி என்ன செய்யறதுங்கிறது எங்களுக்கு தெரியல, நீங்க தான் வழி பண்ணணும் அப்படின்னு பரதேவதையை பிரார்த்தனை செய்து கொள்ளும் பொழுது லலிதா மகா திரிபுர சுந்தரியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ காமாட்சி தேவியானவள் தன்னுடைய பத்தியாக விளங்கக்கூடிய பரமசிவனை பார்த்து, மகா காமேஸ்வரரை பார்த்து மந்தஹாசம் பண்ணினாளா. அம்பாள் என்ன பண்ணினா, அம்பாள் பரமசிவனாருடைய மடியிலே தான் விளங்குறா. மஞ்சே சதா சிவமயே பரசிவமய லலித பௌஷ்ப பரியங்கே அப்படின்னு பரமசிவனாருடைய மடியிலே பஞ்சபிரம்மாசனத்திலே விளங்கக்கூடிய தேவியானவள் தன்னுடைய பதியான பரமசிவனாருடைய திருமுகத்தை பார்த்து ஒரு மந்தஹாசம் பண்ணினா. அந்த மந்தஹாசம் பண்ணின உடனே சுவாமி என்ன பண்ணினார்னா, அம்பாளை பார்த்து சிரிக்க சுவாமியினுடையதான முகத்திலிருந்து தோன்றிய ஜோதியானது தேவியினுடைய முகத்திலே கலந்தது. சுவாமியின் முகத்திலிருந்து சைத்தன்யமானது லலிதாம்பிகையினுடைய முகத்திலே கலந்து அந்த லலிதா தேவியினுடைய காமாட்சி தேவியினுடைய மந்தஸ்மிதத்திலிருந்து சாட்சாத் மகா கணேசர் 10 கரத்தோட விளங்கக்கூடியவராக
வல்லபாதேவி சகிதமாக அவ்விடத்தில் ஆவிர்பவிச்சார் அப்படிங்கிறது லலிதா உபாக்கியானம். அப்படி லலிதா தேவியினுடைய, காமாட்சியினுடைய, ராஜராஜேஸ்வரியினுடைய ஆனந்தமே வடிவானவர் மகாகணேசர். அதனால தான் மகாகணேசரை வழிபடாமல் நாம் அம்பிகையின் பாதத்தை அடைய முடியாதுங்கிறது சாஸ்திரம். ஏன்னா அம்பாளுடையதான படைகள் எல்லோருமே தேவியினுடையதான அகங்காரத்திலிருந்து உற்பத்தியாகி வந்தவள் மகாவாராகி, அம்பாளுடைய புத்தியிலிருந்து உற்பத்தியாகி வந்தவள் ஷியாமளை, அம்பாளுடைய விளையாட்டிலிருந்து உற்பத்தியாகி வந்தவள் பாலா. பாலா லீலா வினோதினி சொல்றோம் இல்லையா? நாம தேவியினுடைய விளையாட்டு, கிரீட்ட விளையாட்டுன்னா என்னன்னா லோகத்தை சிருஷ்டிக்கிறது, ரட்சிக்கிறது, சம்ஹரிக்கிறது தான் தேவிக்கு விளையாட்டு. அதனால தானே அவளுக்கு லலிதா அப்படின்னு பேரு. அது போல அம்பிகையினுடைய ஆனந்தத்திலிருந்து ஆவிர்பவித்து வந்தவர் மகாகணேசர். அந்த காரணத்தினால்தான் அவர் ஆனந்த மூர்த்தி. எல்லா தெய்வங்களை காட்டிலும் ஆனந்தமே வடிவாக, கருணையே வடிவாக, கருணை கடலாக விளங்கக்கூடியவர் யாருன்னு கேட்டா மகாகணபதி தான். பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நாம எப்படி பூஜை பண்றோம்? களிமண்ணால தான் மகாகணேசரை பூஜை பண்றோம். மஞ்சளை பிடிச்சு வச்சு பூஜை பண்றோம். சாணிய பசுஞ்சானத்தை பிடிச்சு வச்சு கூட பூஜை பண்றா. அத்தனை எதுல வச்சாலும் கூட, ஸ்வர்ணத்துல வச்சாலும் அந்த இடத்துல ஆவிர்பவிச்சு வரார். பசுஞ்சானைய பிடிச்சு வச்சாலும் அதுலயும் அந்த மகாகணேசர் வரார். அப்படின்னா அந்த மகாகணேசரை விட கருணாமூர்த்தி இந்த லோகத்துல வேற யார் இருக்க முடியும்? எவ்வளவு எளிமையாக வழிபட முடியுமோ அவ்வளவு எளிமையாக வழிபடக்கூடியதான கருணாமூர்த்தியாக, கருணை கடலாக விளங்கக்கூடியவர் அந்த மகாகணேசர். அப்படி அவர் உற்பத்தியாகி வந்ததும் தன்னுடைய தாயாராக விளங்கக்கூடிய லலிதா மகாத்ரிபுர சுந்தரியினுடைய ஸ்ரீபாதத்தை பணிந்து, அம்பிகே, உலகிற்கெல்லாம் அன்னையாக விளங்கக்கூடியதான தாயே, என்னை எதற்காக ஆவிர்பவிக்கும்படியாக செய்தீர்கள், உத்தரவிடுங்கோன்னு சொல்லி அம்பிகையினுடைய பாதத்தை பணிய கணேசா, கணங்களுக்கெல்லாம் தலைவனாக நீ விளங்கப் போகக்கூடிய காரணத்தினால் உனக்கு மகா கணேசன் என்று நாமத்தை சூட்டுகிறேன். இவ்விடத்திலே ஒரு விக்ன யந்திரமானது புதஞ்சிருக்கு. அம்பாளுக்கு, ஷியாமளைக்கும் வாராகிக்கும் தெரியல, ஆனா தேவியை கண்டுபிடிச்சுட்டா. விக்ன யந்திரமானது இவ்விடத்திலே புதஞ்சிருக்கு. அந்த விக்ன யந்திரத்தை நீ என்ன செய்ய வேண்டும்? உன் திருக்கரத்தினால் அதை சம்ஹாரம் பண்ணணும். அந்த விக்ன யந்திரத்தை நீ பொடி பொடியாக்கினாத்தான் இங்கே விளங்கக்கூடிய சக்தி கணங்கள் மறுபடி தன்னிலை அடைவார்கள். இவர்கள் என்னுடைய அம்சமாக விளங்கக்கூடியவர்களாக இருந்த பொழுதிலும் கூட தாங்கள் யார் என்று தெரியாது, மதிமயங்கி விளங்குற காரணத்தினால்தான் யுத்தம் பண்ண மாட்டேங்கிறா. அதற்கு காரணம் என்ன? விக்ன யந்திரம். நாம எல்லோருமே தேவியினுடையதான துளிகள் தான். நாம எங்கேருந்து வந்தோம்னா அந்த பராசக்தி கிட்ட இருந்துதான் உற்பத்தியாகி வந்திருக்கோம். ஆனா அது நமக்கு தெரியாத காரணத்தினாலே அந்த அம்பிகை திரிபுர சுந்தரியான தேவி இந்த ஹிருதயத்தில் அவள்தான் ஆத்மஸ்வரூபிணியாக விளங்குறான்னு நம்ம உணராத காரணத்தினாலே உலகிலே விளங்கக்கூடிய மாயையினாலே மயங்கினவர்களாக லோக விவகாரங்களை மாத்திரம் நாம நினைக்கிறோமே தவிர தேவியினுடைய பாதார விந்தத்தை அடையணுங்கிறதை நாம் நினைப்பது கிடையாது. அதைத்தான் சொல்றா, இவர்கள் யாரும் என்னுடைய அம்சம் என்பதை உணரவில்லைங்கிற அம்பாள். அதை உணர்ந்துட்டான்னு சொன்னா தன் நிலை அடைவார்கள். அதை உணராத காரணத்தினாலே தான் தன் நிலை இழந்து இருக்கா. அது மாதிரி மகா கணபதியை நாம் வழிபட்டால் நம் நிலையை நாம் உணர முடியும். எல்லாமே விட்டுடுங்கோ. இந்த அவரை வழிபட்டா கிடைக்காதது ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஞானத்தை கேட்டா ஞானத்தை கொடுப்பார், செல்வத்தை கேட்டா செல்வத்தை கொடுப்பார், என்ன உத்தியோகம் வேணும்னா உத்தியோகத்தை கொடுப்பார். நம்ம எதை கேட்டாலுமே கொடுக்கக்கூடிய மூர்த்தி கணேசர் தான். அவர்கிட்ட எந்த பிரார்த்தனையை வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஆனா அவருடைய பிரதானியமான காரியம் தன் நிலை உணரும்படியாக பண்ணறது. அப்படி அந்த மகாகணேசர் உற்பத்தியாகி வந்த உடனே தேவியினுடைய பாதார விந்தத்தை பணிந்து அம்பாளுடையதான ஆக்ஞையை சிரசின் மேல் கொண்டவராக என்ன பண்ணினார்? தன்னை போல விளங்கக்கூடியதான கோடிக்கணக்கான கண நாயக்கர்களை சிருஷ்டி பண்ணினர். சிருஷ்டி பண்ணி அந்த என்ன செய்யற, இந்த விக்ன யந்திரமானது எவ்விடத்தில் புதஞ்சு இருக்குங்கிறத தேடி என்ன பண்ணினார்? தன்னுடைய திருக்கரத்தினாலே விக்ன யந்திரம் இருக்கக்கூடியதான இடத்தை கண்டறிந்து விக்ன யந்திரத்தை தன் கையில் எடுத்து தன்னுடைய தந்தத்தை ஒடித்து
அதனால தான் ஒற்றை தந்தத்தோட சுவாமி இருக்கார். எதனால ஒற்றை தந்தத்தோட இருக்கார்? இது சாக்த சித்தாந்த ரீதியிலான விளக்கம். இதற்கு அநேக வியாக்கியானங்கள் உண்டு. இருந்தாலும் சாக்த சித்தாந்த ரீதியில் எதற்கு கணேசருக்கு ஒற்றை தந்தம்னு கேட்டாக்க, அந்த விக்னயந்திரத்தை சம்ஹரிக்கிறதுக்கு வேற எந்த ஆயுதங்களாலும் முடியாது. அந்த காரணத்தினாலே தன் தந்தத்தை ஒடித்து தன் கையினால் அந்த விக்னயந்திரத்தை சம்ஹாரம் பண்ணினார். அந்த விக்னயந்திரத்தை பொடி பொடி ஆக்கினார். அது பொடி பொடியான உடனே தான் அத்தனை சக்திகளுமே தன் பயப்பட்டவர்களாக விளங்கி கொண்டு அந்த யுத்தத்தில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது தேவியானவள் மகா கணபதிக்கு வரம் கொடுத்தா, கணேசா, இங்கே விளங்கக்கூடிய அத்தனை சக்திகளும் செயல்படுவது உன்னுடைய அனுகிரகத்தினாலே. அந்த காரணத்தினாலே இன்று பரியந்தம் எங்கள் அனைவரையுமே ஆராதிப்பதற்கு முன் அனைவரும் தேவர்களோ மனுஷர்களோ ராட்சசர்களோ யாராக இருந்தாலும் முதலில் உன்னை வழிபட்டுத்தான் எங்கள் அனைவரையும் வழிபட வேண்டும். ஏன்னா இந்த சக்திகள் எல்லோரும் செயல்படுறது உன் அனுகிரகத்தினாலே. நீ இந்த விக்னயந்திரத்தை சம்ஹரிக்கலைன்னா சக்திகளால செயல்பட முடியாது. அந்த காரணத்தினாலே பராசக்தியானவள் மகா கணேசருக்கு அனுகிரகத்தை பண்ணினா. அது முதற்கொண்டு அது தேவர்களோ சித்தர்களோ யக்ஷர்களோ கிண்ணறர்களோ கந்தர்வர்களோ ராட்சசர்களோ மனுஷர்களோ யாராக இருந்தாலுமே கணேசரை வழிபடாமல் மகா கணபதியை வழிபடாமல் எந்த காரியத்தையுமே செய்யறது கிடையாதுங்கிற நிலையானது ஏற்பட்டது. அவருடைய அனுகிரகம் இல்லாமல் ஒரு காரியத்தை நாம் செய்தோம்னு சொன்னாக்க அது விக்னத்தினாலே அந்த காரியத்தை பண்ண முடியாது. அது போலத்தான் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையறதுக்கு முன்னாடி மகா கணேசரை வழிபடுறதுக்கு மறந்து போயிட்டா. மறந்து போய் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, பரபரப்பு அவ்வளவு நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா பரபரப்பா இருக்கும் இல்லையா? அந்த பரபரப்பினால் என்ன பண்ணினா, பார்க்கடல்ல மந்திர மலையை மத்தாக கொண்டு வாசுகி பாம்பை கயிறாக கொண்டு அந்த மலையை கடையக்கூடிய சமயத்தில் மலையானது நகரவே இல்லை. மத்த வச்சு நம்ம இழுக்கிறோம், தயிர் பானையில மத்த வச்சு நாம கடையறோம்னா கடையணும் இல்லையா? மத்து இப்படி கடைஞ்சாதானே தயிர் நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன வெண்ணெய் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி என்ன ஆகிறது, இந்த க்ஷீராப்திய பார்க்கடலை கடையணும், மலை நகரவே இல்லை. என்ன பண்ணுறதுனே தேவர்களுக்கெல்லாம் புரியல. அடாடா, எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த மலையை பேத்து கொண்டு வந்து சமுத்திரத்துக்கு மத்தியத்திலே போட்டிருக்கோம். இந்த வாசுகிங்கிற சர்ப்பத்தை நாம் கயிறாக கொண்டு அந்த சர்ப்பத்தினுடைய தலைப்புறத்தை அசுரர்கள் பிடிச்சு இழுக்க, வால்புறத்தை தேவர்கள் பிடிச்சு இழுக்க, இது முழுக்க முழுக்க குண்டலினி யோகம். நம்ம சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது எல்லாவற்றிற்குமே நமக்கு காரணங்கள் உண்டு. ஏதோ வெறும் சரித்திரங்கள் மட்டுமல்ல. இந்த மந்திர மலையை மத்தாய் கொண்டு வாசுகிங்கிற பாம்பை கயிறாய் கொண்டு பார்க்கடலை கடைவதுங்கிறது சித்தர்களும் ரிஷிகளும் வழிபட்ட குண்டலினி யோகத்தை தான் சூக்ஷ்மமாக சொல்லியிருக்கா. அந்த குண்டலினி யோகத்திலே மூலாதாரத்திலே விளங்குவது யாரு? மகா கணேசர். கணபதியினுடைய ஸ்தானம் என்ன? ஆக்யா சக்கரத்திலே விளங்கக்கூடியவள் ஆக்யா சக்கரேஸ்வரியான வாராகி. மூலாதாரத்திலே விளங்கக்கூடியவர் மூலாதார கணபதி. திருவாரூர்ல பார்க்கலாம் அவரை. கணேசருடைய அநேக வடிவங்கள் எங்க விளங்குறதுன்னு கேட்டாக்க, திருவாரூர் காஞ்சிபுரம் ரெண்டு க்ஷேத்திரத்திலையுமே விளங்குறது. காஞ்சிபுரத்துல காமாட்சி சந்நிதியை சுத்தி அவ புள்ளதான் நிறைய இடங்கள்ல ஆக்கிரமிச்சுன்னு இருக்க. காமாட்சி அம்பாளை சுத்தி நிறைய கணேசருடைய ஸ்வரூபங்கள் உண்டு. அதுபோல திருவாரூர் கமலாம்பா சந்நிதியில கோவில்ல பார்த்தேன்னாலும் நிறைய கணேசருடைய விக்கிரகங்கள் உண்டு. மூலாதாரத்திலே விளங்குறதுனால மூலாதார கணபதி. அவரை வழிபடாம எப்படி இந்த காரியத்தை செய்யறது? அப்போ தேவர்கள் எல்லோரும் கலங்கின சமயத்திலே நாரத மகரிஷியானவர் தேவேந்திரா, நீ என்ன காரியத்தை நீ பண்ற? மகா கணேசரை வழிபடாம நீ இந்த காரியத்தை செய்யலாமா? அது அப்புறம் எப்படி அது சித்தியை கொடுக்கும்? அந்த காரணத்தினால நீ மகா கணபதியை வழிபடுங்கிற. நான் எப்படி வழிபடுவேன்? கடலுக்கு நடுப்புற இருக்கேன். கையில பூஜை பண்ணுறதுக்கு ஏதாவது சாமா வேண்டாமா? பூஜை பொருட்கள் ஒண்ணுமே இல்லை. அவரை எப்படி வழிபடணும்? ஒரு விக்கிரகம் கூட இல்லையே. இந்த சமயத்திலே எப்படி நாம் கணபதியை வழிபடுவது? புரியலே. நாரத மகரிஷி, நீங்க தான் வழிபடணும்னு அவரை நமஸ்கரிக்கும் பொழுது சொன்னாரா, ஒண்ணுமே இல்லை. மகா கணபதியை விட கருணையை புரியக்கூடிய தெய்வம் இல்லை. இங்க சமுத்திரத்திலே நுரை பொங்கி வர்றதே, அந்த நுரையையே பிடிச்சு வச்சு நீ கணேசராக வழிபடுன்னு. இப்பேற்பட்ட கருணாமூர்த்தி பாருங்க. அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்தோம்னா பிள்ளையாருடைய ஆராதனையிலே கிடையாது.
கடுமையான ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் உண்டு. நம்ம அது பக்கம் போக வேண்டாம். மகாகணபதி உபாசனையிலே இந்த மகாராஷ்டிரத்திலே பார்த்தோம் இல்லையா, அவர்கள் வழிபடக்கூடியதான முறையானது ரொம்ப கடுமையானது. ஆனா அவ்வளவு கடுமையாக வழிபட வேணுங்கிற அவசியம் கிடையாது. எளிமையாக நாம் அந்த பிள்ளையாரை வழிபட்டாலே அந்த பிள்ளையார் மகாகணேசர் கணங்களுக்கெல்லாம் அதிபதி, மும்மூர்த்திகளுக்கும் ஈஸ்வரன், ஓடி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்திங்கிறதுல சந்தேகம் இல்லை. தேவேந்திரனே கடல் நுரையாலத்தான் பிள்ளையாரை வழிபட்டு இருக்கார் அப்படின்னா, நாம் எல்லோரும் கூப்பிட்ட உடனேயே ஓடி வந்து அருளக்கூடிய கருணை கடல். அந்த கடல் நுரையை பிடித்து வைத்து என்ன பண்ணினார்னு கேட்டாக்க, பிள்ளையாருடைய பாதார விந்தத்தை வணங்கி, கணேசருடைய பாதத்தை வணங்கி, மகா கணேசா, உன்னுடையதான ஒரு வழிபாட்டை மறந்து, உன் ஸ்வரூபத்தை மறந்து நான் பெரிய தவறிழைத்துட்டேன், என்னை மன்னிச்சுடுங்கோ, உங்கள் கருணையானது எப்பொழுதும் எங்களுக்கு வேண்டும், இந்த பார்க்கடலை கடைவதற்கு அனுகிரகத்தை செய்யுங்கோன்னு பிரார்த்தனை செய்துண்ட பிறகுதான் அந்த பார்க்கடலை கடைய முடிஞ்சது. அந்த தேவேந்திரன் வழிபட்ட அந்த பிள்ளையார் தான் திருவலஞ்சுழியிலே ஸ்வேத விநாயகராக, வெள்ளை பிள்ளையாராக, அவ்விடத்திலே கமலா வாணி சமேதராக. அந்த கமலாவையும் வாணியையும் நாம எல்லா நாளும் பார்க்க முடியாது. இந்த பிள்ளையார் சதுர்த்தி உற்சவம் வர்றது இல்லையா, கணேச சதுர்த்தி உற்சவம், இந்த சமயத்திலே 10 நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த சந்தர்ப்பத்திலே 10 நாள் நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அப்பொழுது மட்டும்தான் நாம் என்ன பண்ண முடியும்னு கேட்டாக்க, மகா கணேசருடையதான சகிதமாக கமலாவாணி சமேதராக விளங்கக்கூடியதான அந்த ஸ்வேத விநாயகரை நாம் தரிசனம் பண்ண முடியும். 10 நாள் பிரம்மோத்சவம் நடக்கும் அங்க பிள்ளையார் சதுர்த்தியை ஒட்டி. மற்ற நாள்ல நீங்க போனேல் அப்படின்னா கமலாவாணி சமேதரா விளங்கக்கூடியதான கணேசரை நாம் காண முடியாது. ஆனால் இந்த சமயத்திலே நீங்க போனேள் அப்படின்னு சொன்னாக்க, கமலாவாணி சகிதமா விளங்கக்கூடிய கணேசரை காண முடியும். அந்த காரணத்தினாலே வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் இதை உபயோகப்படுத்திண்டு இந்த சமயத்திலே போய் மகா கணேசரை வழிபடுங்கோ. அது போல அநேக பிள்ளையாருடைய ஆலயங்கள் உண்டு. அது ஒன்னொன்னையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அது கணக்கிலேயே கிடையாது, அது முடியாது. அதனால அந்த கணேசருடையதான ஆலயங்களுக்கெல்லாம் ஆதாரமாக, எப்படி சைவத்திலே தில்லை நடராஜருடைய ஆலயமானது எல்லாம் பரமசிவ மூர்த்தங்களுடையதான ஆதாரமாக விளங்குறதோ, சாக்தத்திலே காஞ்சிபுரத்திலே விளங்கக்கூடிய காமாட்சி அம்பிகையினுடைய ஆலயமானது எல்லா சக்திகளுடையதான சமஷ்டியாக ஆதாரமான ஆலயமாக விளங்குறதோ, அதுபோல மகா கணேசருடையதான இந்த பாரதத்திலே விளங்கக்கூடிய காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் விளங்கக்கூடியதான அத்தனை ஆலயங்களுக்கும் ஆதாரமான, அத்தனை கணேச மூர்த்தங்களுக்கும் ஆதாரமான மகா கணேசர் பிரகாசிக்க கூடியது ஸ்வேத விநாயகருடையதான ஆலயம் திருவலஞ்சுழி. அதனால கணேச ராஜதானி அப்படின்னு பேரு. அந்த காரணத்தினாலே ஒரு முறையாவது அந்த கணேச ராஜதானியிலே விளங்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபமான கணேசரை வழிபட்டு எல்லோரும் இகபர சுகங்களை இந்த லோகத்திலே பரம சௌபாகியத்திலும் மறுமையிலே முக்தியையும் அடையணும் அப்படின்னு கணேசருடையதான பாதார விந்தத்தையும், அந்த மகா கணேசருக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய லலிதா மகா திரிபுர சுந்தரியான ஸ்ரீதேவியினுடையதான பாதார விந்தத்தையும், மகாவாராகியான அம்பிகையினுடைய பாதார விந்தத்தையும் நமஸ்கரிச்சுக்கிறோம். ஸ்ரீதேவியினுடையதான கருணா கட்டாட்சமானது எப்பொழுதும் எல்லோருக்கும் நிறைஞ்சிருக்க அம்பாளை பிரார்த்தனை செய்துக்கிறோம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. श्रीमात्रे नमः. कामाक्षी शरणं. कामाक्षी कामाक्षी.